ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவற்றுமா. அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய வரலாறுகளை அறிவுடையோர் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக திருக்குரானில் சொல்லி காட்டுகிறார். சில நபிமார்களுடைய பெயர்களை மாத்திரம் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், அவருடைய வரலாறு இருக்காது. சில நபிமார்களுடைய சுருக்கமான வரலாறு இருக்கும், இன்னும் சில நபிமார்கள் விரிவான வரலாறு இருக்கும். அந்த அடிப்படையிலே அல் யஸஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றும் துல்கிஃப் என்று இரண்டு நபிமார்களை குறித்து பெயர்களை மாத்திரம் அல்லாஹ் தஆலா திருக்குரானில் சொல்லி காட்டுகிறார். சூரத்துல் சாத் என்ற அத்தியாயத்துடைய 48வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வதுக்குர் நினைவூட்டுவீராக இஸ்மாயில வல் யஸஹ வ துல்கிஃப்லு, இஸ்மாயில் துல்கிஃப்லு அல் யஸஹ் ஆகியோரை நீங்கள் நினைவூட்டுவீராக வகுல்லு மினல் அஹ்யார், அவர்கள் அனைவருமே சிறந்தோராக இருந்தனர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். பொதுவாகவே எல்லா நபிமார்களும் அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுப்பான் என்றால் நற்பண்பு உடையவர்களாக நல்ல மனிதர்களாக சிறந்தவர்களாகத்தான் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுப்பான். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த நபிமார்கள் எல்லாம் இஸ்மாயில் துல்கிஃப்லு அல் யஸஹ் இந்த நபிமார்கள் எல்லாம் இறைவனிடத்தில் சிறந்தவராக இருக்கின்றனர் என்று சொல்லுகிறான். இந்த இரண்டு நபிமார்களை குறித்த வேறு எந்த செய்தியும் திருமறை குரானிலோ ஹதீஸிலோ கிடையவே கிடையாது. அதே மாதிரி இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் அல்லாஹ் தஆலா திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான். 37வது அத்தியாயத்துடைய 123 வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வ இன்ன இல்யாஸ் மினல் முர்சலின், இல்யாஸும் நம்முடைய தூதர்களில் ஒருவர் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இல்யாஸை தூதராக அனுப்பினோம், அவர் ஒரு சமூகத்திற்கு தூதராக போனார். அந்த சமூக மக்கள் பஅல் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலையை வணங்குறாங்க, ஒவ்வொரு விதமான சிலைகளை வணங்குறாங்க. இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கிட்டேன்னா வத்து, சுவா, யகூஸ், நஸ்ரு என்று சொல்லக்கூடிய சிலைகளுக்கு பெயரை வைத்து என்ன பண்ணுறாங்க, அதை கடவுளாக வணங்கியதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அது மாதிரி இந்த இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூக மக்கள் பஅல் என்ற பெயரிலே ஒரு சிலை என்ன பண்ணுறாங்க, அது தங்களுடைய இறைவன் என்று நம்பி அதனிடத்தில் அது சுஜூத் செய்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட போய் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை சொல்கிறான், இது காலலி கௌமிகி அலா தத்தகுன், நீங்கள் இறைவனுக்கு அஞ்ச மாட்டீர்களா, அல்லாஹ் அல்லாத உங்களை படைக்காத உங்களுடைய இறைவனும் உங்களுடைய முன்னோர்களுடைய இறைவனுமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை விட்டுவிட்டு பஅல் என்று சொல்லக்கூடிய இந்த சிலையை நீங்கள் வணங்குகிறீர்களா என்று அவரிடத்தில் பிரச்சாரம் செய்கிறாங்க. ஆனாலும் வழக்கம் போல எல்லா நபிமார்களும் உண்மையை சொல்லும் பொழுது, நல்லதை எடுத்து சொல்லும் போது மறுத்தது போல இந்த சமூகமும் பொய்யென என்ன பண்ணுறாங்க, மறுத்துகிறார்கள், பொய்யென மறுக்கிறார்கள். அதே போல் அல்லாஹ் தஆலா சொல்லும் கடைசியாக முடிக்கும் போது ஃபகத்தபுஹு, அவர்கள் பொய்யென மறுத்தனர், ஃபஇன்னஹும் லமுக்லரூன், அவர்கள் நம்மிடம் கொண்டு வரப்படுவார்கள் என்பதாக இந்த செய்தியை முடிக்கிறோம். அதாவது இறை தூதர் அல்லாஹ் ஒருவன் தான் சொல்கிறார், சிலைகளை வணங்காதையும் சொல்கிறார். நான் இறை தூதர், என்னை பின்பற்றுங்கள் சொல்லும் பொழுது அந்த மக்கள் தங்களுடைய அகம்பாவத்தின் காரணமாக மறுக்கிறாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா, இவங்க என்ன 1000 வருஷமாக வாழ போகிறாங்க, என்ன லட்சம் வருஷமாக வாழ போகிறாங்க, அல்லது பூமி அழியக்கூடிய வரைக்குமா வாழ போகிறாங்க, எப்படி இருந்தாலும் நம்மகிட்ட தானே வருவாங்க. அல்லாஹ் தஆலா அப்படித்தான் இந்த செய்தியை முடிக்கிறான், அவர்கள் நம்மிடம் தான் கொண்டு வரப்படுவார்கள் என்ற செய்தியை சொல்லுகிறான். இன்றைக்கு கூட மனிதர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்த ஆயுள் என்பது 60லிருந்து 70 தான். என்னுடைய சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா நிர்ணயித்த ஆயுள் என்பது 60லிருந்து 70. அதிசயமாக சிலருக்கு 80, 90, 100 கூட என்ன கொடுப்பான், அது அல்லாஹ் வழங்கக்கூடிய அருளாக இருக்கிறது. அது ஒரு வகம். பொதுவாக சராசரியாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 60லிருந்து 70 வருஷம். ஆனால் 60லிருந்து 70 வரைக்கும் வாழ்வதற்கான வாழ்க்கையை தான் மனிதர்கள் வாழ்கிறாங்களா? கிடையவே கிடையாது. 1000 வருடங்கள் வாழ்ந்தால் எவ்வளவு சம்பாதிப்போமோ அவ்வளவு சம்பாதிக்கிறாங்கல்ல மனுஷன், அவ்வளவு சொத்துக்களை மனிதர்கள் சேர்த்து வைக்கிறாங்கல்ல. இந்த உலகத்தில் அழியவே மாட்டோம், மரணமே அடைய மாட்டோம், பெருவாரியான நிலையான வாழ்வில் வாழ்வோம் என்பது போல மனிதர்கள் மிக சாதாரணமாக பொதுபோக்காக வாழ்கிறத பார்க்குறோம். அல்லாஹ் தஆலா இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா?
எத்தனை வருஷம் வாழ்ந்தா தான் என்ன கடைசியில் என்கிட்ட தான் வருவார். மரணம் உண்டு தானே. இன்னைக்கு அறிவியலும் அதைத்தான் மெய்ப்பிக்குது. உலகத்தில் எந்த உயிரினமாக இருந்தாலும் மரணிக்கும், உலகத்தில் எந்த படைப்பாக இருந்தாலும் அழியும். இதுதான் அறிவியலுடைய தத்துவம். எதுவெல்லாம் உருவானதோ அவையெல்லாம் அழியும். அது உயிர் உள்ளது உயிரற்றவை, இந்த பாகுபாடே கிடையாது. அறிவியலின் அடிப்படையில் எது உருவானதோ அது அழிந்துவிடும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அனைத்தையும் அழித்து விடுவேங்கிறான். நம்மளை மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையும் வானம் பூமி எல்லாத்தையும் என்னது அழித்து விட்டு அல்லாஹ் மாத்திரம் இருந்து மீண்டும் என்னது படைப்பை முதலிலிருந்து துவக்கி விசாரணையை மேற்கொள்வான் என்றும் சொல்லி காட்டுகிறான். நம்முடைய அனுபவம் சொல்லுகிறது. நமக்கு முன்னால் வாழக்கூடிய மனிதர்கள் மரணிக்கக்கூடியதை பார்க்குறோம், பறவைகள் விலங்குகள் மரணிக்கூடியதை பார்க்குறோம், ஒவ்வொரு உயிரினங்களும் உயிரற்றவர்களை அழிந்து போவதை பார்க்குறோம். அப்போ நம்முடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, எல்லாமும் அழிந்து நம்மகிட்ட தான் கொண்டு வரப்படுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனமாக உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துகன்னு அல்லாஹ் எச்சரிக்கிறான். மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் மனோ இச்சையின்படி நீங்கள் வாழ்வீர்களே ஆனால் நரகத்தின் பக்கம் போயிடுவீங்க. அதனால் அல்லாஹ்வுக்கு பிடித்த மாதிரி அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று என்ன பண்ணுங்க, வாழுங்கள் என்ற செய்தியை அல்லாஹ் தாலா இந்த இலியாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபியின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே போல அல்லாஹ் தாலா அதிகமான செய்திகளை வரலாறாக திருக்குரானில் சொல்வது என்னென்னா, 2 நபியுடைய வரலாறு தான். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 நபிமாருடைய வரலாறு தான் நிறைய இருக்கும். எல்லா அத்தியாயங்களிலும் இவருடைய பெயர் ஏதாவது வரலாறு ஒரு செய்தி இருக்கும். எந்த அத்தியாயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் பெயர் இடம்பெறும், அவருடைய செய்தி இடம்பெறும். அந்த அளவுக்கு என்னது நிறைய அல்லாஹ் தாலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதில் என்னது எண்ணற்ற படிப்பினைகள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கக்கூடிய காலம், அவர்கள் எகிப்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. அந்த எகிப்தில் 2ஆம் ராம்சேஸ் என்று சொல்லக்கூடிய ஃபிர்அவுன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் என்னது ஆட்சி புரிகிறான். இவரை ஃபாரோன் என்று சொல்வார்கள், 2ஆம் ராம்சேஸ் என்று சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா ஃபிர்அவுன் என்று என்ன பண்ணுறான் சொல்லி காட்டுகிறான். இந்த மன்னனுடைய வேலை என்னன்னா, தன்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை பல பிரிவினராக ஆக்கி வச்சிருப்பான். அப்படியே இன்னைக்குள்ள ஆட்சியாளர்களுக்கு 100% பொருந்தக்கூடிய செய்தியை தான் என்னது அன்னைக்கு ஃபிரௌன் செஞ்சிருக்கிறான். இன்னைக்கு பிரித்து வச்சிருக்கான்ல, அவன் வசந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் கொஞ்சம் சாதாரண ஆளு, இப்படின்னு தனித்தனியாக பிரித்து வச்சு இருக்கிறதுலே கீழ்மட்டமாக இருக்கிறான்ல, மனிதன் பிரம்மனுடைய காலுக்கு கீழே பிறந்தவன் சூத்திரன் என்று சொல்லி அவன் என்னது பிராமணனுக்கும் சத்திரியனுக்கும் வைசிரியனுக்கும் அடிபணிஞ்சு கிடக்கணும், அவனுக்கு என்று உரிமைகள் கிடையாது என்று சொல்லி நசுக்கிறார்களே. இதே மாதிரி ஃபிரௌன் தன்னுடைய சமூகத்தில் உள்ள மக்களை பல பிரிவினர்களை ஆக்கி அவனுடைய கிஃப்டி குலம் தான் உயர்ந்தது என்று என்ன பண்றான் நம்பி அதை மக்களுக்கு மத்தியில் செயல்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்களை தாழ்ந்தவர்களாக இழிந்தவர்களாக கருதி அடிமைத்தனம் செய்கிறான். நான் சொன்னது கேட்கணும், நான் எப்படி சாப்பிடணும் அதான் சாப்பிடணும், நான் என்ன சாப்பிட சொல்றேன்னா அதான் சாப்பிடணும், நான் என்ன உடை உடுத்த சொல்றேன்னா அதான் உடை உடுத்தணும், உனக்கென்று உரிமைகள் கிடையாது என்று என்ன பண்றாங்க இன்னைக்குள்ள சொல்றான்ல, இதைத்தான் சாப்பிடணும் அதை சாப்பிடக்கூடாது, சைவம் தான் உசந்தது, அசைவம் சாப்பிடக்கூடாது, அசைவம் சாப்பிட்டாலாம் அறிவு இல்லாதவன் அப்படிலாம் என்ன பண்ணுறான் சொல்லி வச்சு அசைவம் சாப்பிடக்கூடியவன், குறிப்பாக மாட்டுக்கறி சாப்பிடக்கூடியவர்களை கொலையே கொடூரமாக செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்குள்ள ஆட்சியாளர் இருக்கிறாங்களே. அதே மாதிரி ஃபிரௌன் என்ன பண்ணுறான்னா, நீங்கள் அடிமை, நாங்கள் உசந்தவங்க, நான் சொல்கிறதான் கேட்கும், உனக்குன்னு எந்த உரிமையும் கிடையாது, உனக்குன்னு தனித்துவமான எந்த தன்மையும் கிடையாது என்று சொல்லி அவர்களை அடிமைப்படுத்துகிறான். அவன் தான் உயர்ந்தவன் என்று சொல்லி அடிமைப்படுத்துகிறான். அது மாத்திரம் அல்லாமல் இவன் ஒருத்தந்தான் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த சமூகத்துடைய வரலாற்றிலேயே தன்னை கடவுள் என்று சொல்லி கொண்டவன் மிக முக்கியமானவன். ஆனால் ரப்பக்குமுல் அஹ்லா, இந்த உலகத்தினுடைய கடவுள் நான் தான் என்று என்ன சொல்கிறான் ஃபிரௌன் சொல்கிறான். மற்றவர்கள் என்னது வேறு வேறு கடவுள்களை வேறு வேறு சிலைகளை உருவாக்கி கொண்டு கடவுளாக வணங்கினான். இவன் என்ன சொல்றான், யாரும் கடவுள் கிடையாது, நான் ஒருத்தன் தான் கடவுள், நான் தான் மன்னன், நான் தான் கடவுள், என்னை தான் வணங்கணும் அப்படின்னு என்ன பண்றான் இவன் சொல்லிக்கொண்டு மக்களின் மீது அழிச்சாட்டியம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஒரு கட்டத்தில் இவனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. என்ன எண்ணம்னா, ஒருவேளை நம்முடைய ஆட்சிக்கு எதிராக யாராலும் வந்து விட்டார், அப்போ என்ன செய்வது, ஆட்சிக்கு எதிராக வரவிடாமல் என்ன தடுப்பது, நமக்கு எதிராக வந்து நம்ம ஆட்சியை விட்டு கீழே தள்ளி விட்டா, நம்மளை கொலை செஞ்சுட்டா என்ன செய்வது என்ற அச்சம் ஏற்படும் போது இஸ்ரவேலர் சமூகத்தில் அவன் யாரை தாழ்த்தப்பட்டவர் நினைச்சானோ அந்த இஸ்ரவேலர் சமூகத்தில் ஆண் குழந்தைகள் பிறப்பது எல்லாம் என்னது கொலை செய்கிறான். அதை என்னது சட்டம் போடுறான், பெண் குழந்தை எல்லாம் விட்டுருங்க, யாரெல்லாம் ஆண் குழந்தை யாருக்கெல்லாம் பிறக்குதோ அவர்களை எல்லாம் என்ன பண்ணுங்க கொலை செய்து விடுங்கள் என்று என்ன பண்ணுறான் இவன் கொலை செய்யக்கூடிய வேலையை சொல்கிறான். இதே செய்தியை நாம் என்ன பண்ணுவோம் மாற்று மத சகோதரத்துக்கு வரலாறுல நம்ம பார்ப்போம். கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லுவாங்க,
அவரை என்னது காப்பாற்றுறதுக்கு என்னது இது மாதிரி என்னது சொல்லக்கூடிய செய்தி பார்க்குறோம். அப்போ அதிலிருந்து என்னது இவையெல்லாம் வந்திருக்க முடியும் என்பதைத்தான் நம்ம யூகிக்க முடியுது. இங்கே ஃபிரௌன் தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக யாரும் வந்துவிடக்கூடாது, எந்த ஆண்மகனும் வந்துவிடக்கூடாது என்ற காரணத்தினால் ஆணவத்தின் காரணமாக பச்சை குழந்தை பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, அது ஆண் குழந்தை என்று சொன்னால் கொல்லுங்கள் என்று என்ன பண்ணுறான், உத்தரவிடுகிறான். இவன் ஒரு சூழ்ச்சி செய்கிறான், அல்லாஹ் வேறு ஒரு சூழ்ச்சி செய்கிறான். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ். மனிதன் ஒருவன் நினைப்பான், அல்லாஹ் வேறொன்று நினைப்பான். மனுஷன் நினைக்கிறான்ல, மனிதன் நினைப்பது உண்டு வாழ்வு நினைக்கும் என்று, இறைவன் நினைக்கிறான் பாவம் மனிதன் என்று அப்படின்னு ஒரு பழைய கால பாடல் இருக்கும். மனுஷன் நினைக்கிறான் இன்னும் நமக்கு வாழ்க்கை இருக்கு, நினைச்ச மாதிரி வாழலாம் நினைக்கிறான். நினைச்ச மாதிரி வாழ முடியுமா? அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான்ல, இதை என்ன நினைக்கிறான்னு அதுக்கு எதிராக என்ன பண்ணுவான், அல்லாஹ்தால செய்வான். அது மாதிரி ஃபிரௌன் என்ன நினைக்கிறானா, நம்முடைய ஆட்சிக்கு எதிராக ஒரு ஆண்மகன் பிறந்து வளர்ந்து விடக்கூடாது என்று சொல்லி அவர்களை கொலை செய்கிறான். அல்லாஹ்தால எப்படி கொண்டு வந்து நிப்பாட்டுறானா, அந்த ஆண்மகனை பிறக்க செய்து அவர் வீட்டிலே வளர செய்யறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க, குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை பிறக்கக்கூடிய தருணத்தில் ஆண் குழந்தையாக பிறக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயாருக்கு ரொம்ப வருத்தம், பிறந்துருந்துச்சு ஆண் பிள்ளை ஆம்பளை பிள்ளை. இப்போ ஃபிரௌனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகிடும், கொலை செஞ்சிருவானே, என்ன செய்கிறது என்று என்ன பண்ணுறாங்க, அவர்கள் பயப்படுறாங்க. இப்போ அல்லாஹ்தாலா அவர்களுக்கு ஒரு வகையை அனுப்புகிறான். அல்லாஹ்தாலா 2 பெண்மணிகளிடம் பேசியதாக திருக்குர்ஆன் சொல்லுது. ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாமிடம் அல்லாஹ் என்ன பண்ணுறான், பேசுகிறான். அதே மாதிரி என்னது இவங்கெல்லாம் நபிமார்கள் அல்லாதவங்க. அதே மாதிரி இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயாருக்கு அல்லாஹ் நான் வகையை அனுப்புனேன். அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், கவலைப்படாத, நீ தைரியமாக இரு, உனக்கு ஒன்றும் ஆகாது, உன் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது என்று அல்லாஹ்தாலா சொல்லி, உன் பிள்ளை என்ன பண்ணு, ஒரு பெட்டிக்குள்ளே வைத்து நல்லபடியாக மூடி கடலில் போட்டுரு அப்படிங்கிறான். இப்போ கடலில் போட்டுன்னா எப்படி இருக்கும், அவன் கொள்வது ஒன்று தான், கடலில் போடுறது கிட்டத்தட்ட ஒன்று தானே. அப்போ கடலில் போட்டால் பிள்ளை இறந்து போமே, இன்னும் துடிக்குமா இல்லையா? அப்போ அல்லாஹ்தாலா முன்னறிப்பு செய்கிறான், கவலைப்படாத, அவரை நாம் பாதுகாத்து தூதராக ஆக்குவோம் முன்னறிப்பு செய்கிறான். குழந்தையா இருக்கும்போது என்ன சொல்கிறான், அவங்க அம்மாட்ட சொல்லி, நீ விட்டேன்னா ஃபிரௌன் உன்னை கொலை செஞ்சு உன் பிள்ளையை கொண்டுருவான், நீ என்ன பண்ணு, உன் பிள்ளை என்ன பண்ணு, துணியை சுற்றி ஒரு பெட்டியில் வச்சு கடலில் போட்டுரு. கடலில் போட்டுருச்சு, பிள்ளை என்ன ஆச்சு, நீ கவலைப்பட தேவையில்லை, உன் பிள்ளை வளர்ந்து நபியா ஆவான், கவலைப்படாத அப்படின்னு என்ன பண்ணுறாங்க. அல்லாஹ்தாலா அவங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அவருடைய உள்ளத்தை நாம் பலப்படுத்தினோம் அப்படிங்கிறோம். ஏன் பலப்படுத்தினான்னா, இந்த அம்மா எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு யாருக்கேன்னு சொன்னாங்களா, சொல்லி முடிச்சு உள்ள பரவிருமா இல்லையா? எதை சொல்லக்கூடாது என்று நாம் சொல்லி ஒரு ரகசியத்தை சொன்னோன்னு வச்சுங்க, அந்த ரகசியம் தான் எல்லாத்துக்கும் பரவும். சாதாரணமாக சொன்னோன்னு வச்சுங்க, ஊரில் ஒருத்தரும் கேட்க மாட்டான், காது கொடுத்து கேட்க மாட்டான், எவ்வளோ நல்லது சொன்னாலும் போன் போயிடும். இதை யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த நிமிஷம் என்னது வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு போய் என்னது ஊராக சொல்லிட்டு வந்துடுவாங்க, திரும்ப அவர்கிட்டே வந்துடுது செய்தி. அடப்பாவி, யார்கிட்டையும் சொல்லாதுன்னு சொன்னால் நீ என்கிட்டே செய்தி வர அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கேடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குமா இல்லையா? அப்போ அல்லாஹ்தாலா சொல்கிறான், அவங்களுடைய தாயாருடைய உள்ளத்தை பலப்படுத்தணும். ஏன்னா பெண்கள் எடுத்து ரகசியம் காக்கவே முடியாது, ரொம்ப என்னது எளிதாக என்ன பண்ணுவாங்க, தகவலை ஃபுல்லாக சொல்லிடுவாங்க. இப்போ அல்லாஹ்தாலா என்ன பண்ணுறான், நீ சொன்னேன்னா உன் பிள்ளைக்கு ஆபத்து. அப்போ அவங்க சொல்லத்தானே தோணும், மனசு தனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தவன்ற மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் கொலை செய்துவான்ற துக்கம் இருக்குது. ஆனாலும் கூட அவர்களை சொல்லாமல் என்ன பண்ணுறான் அல்லாஹ்தாலா, அவருடைய உள்ளத்தை பலப்படுத்தி அவர்களை என்ன பண்ணுறான், அனுப்பி வச்சிடறான். இப்போ இந்த அம்மாவுக்கு என்னது பயம் ஏற்படுகிறது. எல்லாம் சொல்லிட்டான், தூதராக ஆக்கிறேன்ட்டான், ஆனாலும் பிள்ளை கரெக்டாக போய் சேருமா அப்படின்னு உடனே அப்போ அல்லாஹ்தாலா சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சகோதரி இருக்கிறான், மூத்த சகோதரி, அவங்கள பின்தொடர்ந்து போக சொல்லு அப்படின்னு என்ன பண்ணுறான் அல்லாஹ்தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயார்கிட்ட சொல்கிறான். இவங்க அந்த கடலுடைய கடற்கரை ஓரமாக என்னது அந்த குழந்தை போகக்கூடிய இடங்கள் என்னது இவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் அது போய் சேர்ற இடம் எங்கேவா இருக்குன்னா ஃபிரௌனுடைய அரண்மனை நோக்கி போகுது. யார் கொலை செய்வான்னு நினச்சி அவன் பயந்து ஆண்களை எல்லாம் கொலை செஞ்சானோ, குழந்தையெல்லாம் கொலை செஞ்சானோ, அந்த குழந்தை அல்லாஹ் எங்கே கொண்டு போய் சேர்க்குறான், ஃபிரௌனுடைய அரண்மனை கொண்டு போய் சேர்க்குறான். அப்போ ஃபிரௌனுடைய மனைவி என்ன பண்ணுறாங்க, வந்து பார்க்குறாங்க, ஒரு பெட்டி இருக்கிறது, பெட்டி எடுக்கிறான். பெட்டியை எடுத்தால் பெட்டியை திறந்து பார்த்தா அழகான குழந்தை, இவங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனால் என்ன குழந்தை, ஆண் குழந்தை. குழந்தை எடுத்துகிட்டு இந்த அம்மா வர்றாங்க. இந்த சகோதரி அவங்களுக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றாங்க, அவங்க நம்மளை பார்த்துடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாங்க, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு மறைவாக, அப்படியே அல்லாஹ் சொல்கிறான், மறைவாக இருந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றாங்க. இந்த அம்மா கொண்டு போய் ஃபிரௌன்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஃபிரௌன் பார்த்தா கடுகடுன்னு ஆகுது, யார், ஆம்பளை பிள்ளை. அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த பிள்ளையை பார்த்தா நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்குது, இவங்க நமக்கு உண்மையிலே பயன்படுவான், இந்த குழந்தையை நாம் பிள்ளை மாதிரி வளர்க்கலாமே அப்படின்றாங்க.
அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் என்ன பண்ண போகிறான், சரி வளர்த்துக்க. ஆம்பளை பிள்ளைலாம் அவன் தான் கொண்டான். எந்த ஆம்பளை பிள்ளையும் பெறக்கூடாது. என்னது, ஒரு ஆம்பளை பிள்ளை விடாமல் யூத சமூகத்தில் இஸ்ரவேலர் சமூகத்தில் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், கொலை செஞ்சுட்டான். அவனுடைய உள்ளத்தில் எல்லாம் எப்படி கொண்டு வந்து என்ன பண்ணுறான், அவனை பார்த்த உடனே அந்த குழந்தையுடைய அழகு இதை பார்த்த உடனே ஆயிடுச்சு. அந்த அம்மா சொல்கிறாங்க, கண் குளிர்ச்சியாக நமக்கு இருப்பான், நமக்கு பின்னாடி பயன்படுவார், இவர் நம்ம வளர்த்துக்குறோம், பிள்ளை மாதிரி வளர்த்துக்குறோம் அப்படின்னே ஃபிரௌன் சரிங்கான். எங்கே வளர்றாரு, யார் கொலை செய்யணும்னு நினைச்சாரோ அதே ஃபிரௌனிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர வைக்கிறான் அல்லாஹ் தஆலா. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அவருக்கு நாம் கல்வியை கொடுத்தோம், அதிகாரத்தையும் கொடுத்தோம் அப்படிங்கிறான். அரண்மனையில் வளர்றாருல, மன்னருடைய மகன் மாதிரி என்னது அந்தஸ்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன இருக்கும், அதிகாரம் இருக்கும். கல்வி அறிவை என்ன பண்ணுறான் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன பண்ணுறான், கொடுக்குறான். இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து கொண்டு என்ன பண்ணுறாங்க, நல்ல வாலிப பருவத்தை என்ன பண்ணுறாங்க, அடைகிறாங்க. இந்த தருணத்தில் அந்த அம்மா குழந்தை எடுக்கிறாங்கல்ல, குழந்தைக்கு பால் ஊட்டணும்ல, குழந்தை வந்து பச்சிலம் குழந்தை. இப்போ இந்த அம்மா எடுத்தோடனே குழந்தைக்கு யார் பால் ஊட்டணும் சொல்லி செவிலி தாயெல்லாம் வர சொல்லி பால் கொடுக்க சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரிடமும் பால் குடிக்கல, அல்லாஹ் தஆலா அப்படி ஏற்படுத்துகிறான். அப்போ இந்த சகோதரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அவங்க நேராக போய் ஃபிரௌனுடைய மனைவிட்ட போய் சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு செவிலி தாயார் இருக்கிறாங்க, அவங்கள வேணால் நான் வர சொல்லட்டுமா, அவங்கள பால் கொடுக்க சொல்லட்டுமான்னு நல்லபடியாக சொல்லுங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஃபிரௌனும் ஓகே சொல்லிடுறான். இப்போ யாரை கொண்டு வந்து அந்த அம்மா கொண்டு வந்து சேர்க்குறாங்க, அந்த சகோதரி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி தன்னுடைய சொந்த தாயவே செவிலி தாயாக என்ன பண்ணுறாங்க கூட்டிகிட்டு வந்து பால் கொடுக்க சொல்கிறான். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உன்னுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக, நீ கவலைப்படக்கூடாது என்பதற்காக உன் பிள்ளையை ஓன்ட்டே வந்து சேர்த்தேன். எங்கே, ஃபிரௌனுடைய இடத்துல. ஃபிரௌன் இடத்துல கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த அம்மா கவலைப்படுறாங்க. அல்லாஹ் தஆலா எங்கே கொண்டு போய்க்கிறான், சொந்த தாயாக இல்லாமல் செவிலி தாயாக என்ன பண்ணுறான் கொண்டு போய் சேர்க்க வச்சு பிள்ளைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க பால் ஊட்டி அங்கே என்ன பண்ணுறாங்க வளர்க்கக்கூடியதை அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான் ஏற்படுத்துகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னது நல்ல பெரிய ஆளாக வாலிபத்து தருணத்தில் என்ன பண்ணுறாங்க வளர்ந்து வரக்கூடிய தருணத்தில் வளர்ந்து வர்றாங்க. ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்கன்னா பாதையில் போய் கொண்டு இருக்கிறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த சமூகத்தை சார்ந்தவங்க, யூத சமூகத்தை, இஸ்ரவேலர் சமூகத்தை சார்ந்தவங்க. இவருக்கு எதிரி சமூகத்தை சார்ந்த ஒரு ஆளும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சமூகத்தை சார்ந்த ஒரு ஆளும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேர் என்னது சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது தன் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரும் எதிரி சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்கன்னா பஞ்சாயத்தை தீர்ப்பதற்காக அதுக்கு தான் போகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பஞ்சாயத்து தீர்ப்பதற்காக என்ன பண்ணுறாங்க போகிறாங்க. போய் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. பேச்சுவார்த்தை முற்றிடுச்சு, கை கலப்பாயிருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கோவம் எடுத்து ஒரே ஒரு குத்து, நச்சுன்னு ஒரு குத்து விட்டாங்க, ஆள் முடிச்சு, கதை காலி. அப்போ எவ்வளோ பலமாக இருப்பான் பார்த்துங்க. ஒரு குத்துலேயும் ஆள் காலி. ஒரே குத்து என்னது சோழி என்ன பண்ணிட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் முடிச்சுட்டாங்க. அவர் இறந்து போயிட்டார். அப்போ இவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க அல்லாஹ் இடத்துல பாவம் பண்ணி கேட்குறாங்க. அப்போ நபியா இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பற்றி அறிந்திருக்கிறாங்க, அந்த சமூகம் அல்லாஹ்வை பற்றி அறிந்திருக்கிறது. ஆனாலும் இணை கற்பிக்கிறாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்போ என்ன கிடையாது நபியா இல்லை. ஆனாலும் அல்லாஹ்விடத்தில் தான் செய்யதை என்ன பண்ணுறாங்க சொல்லி அல்லாஹ்விடத்தில் என்ன பண்ணுறாங்க பாவம் மன்னிப்பு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. இது சைத்தானுடைய வேலை, ஷைத்தான் என்னை வழிகெடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஒதுங்கி போயிடுறாங்க. இதுக்கு அடுத்த நாள் அதே ஆள் யார் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை சார்ந்த அதே ஆள் என்ன பண்ணுறான்னா நேரம் ஓடி வரான். எப்படி வர்றான், கத்திக்கிட்டே ஓடி வரான். மூசாவே என்னை காப்பாற்று, இன்னொரு ஆள் வந்து என்னை அடிக்க வர்றான் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க நீ குற்றவாளி. அவருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரிஞ்சிருச்சு. ரெண்டு பேர் சண்டை போட்டாங்கல்ல யார் குற்றவாளினா மூசா அலைஹிஸ்ஸலாம் சமூகத்தை சார்ந்தவர். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அது தெரியல. இவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தணும் போகிறாங்க. கைகலப்பாய் முட்டி என்ன வச்சு ஆளை அடித்து காலியும் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. இது யாருக்குமே தெரியாது. அடுத்த நாள் திரும்ப என்ன பண்ணுறான் அவன் அதே ஆள் வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு என்ன பண்ணுறான் சொல்லணுன்னே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க குற்றவாளிக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், எந்த தருணத்திலும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், நீ குற்றவாளின்னு தெரிஞ்சு போச்சு, உனக்காக நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு உடனே அந்த இன்னொரு ஆள் வர்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் எதிரி சமூகத்தோட ஆள் என்ன பண்ணுறாரு வரும்பொழுது அவரை பிடிக்கிறதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க. தடுத்து வச்சிருவோம் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுறாரு எதிரி சமூகத்தை சார்ந்த ஆளை தடுப்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சமூகத்தை சார்ந்த அந்த ஆள் என்ன நினைக்கிறான்னா மூசா நம்மளை நோக்கி வர்றான்ட்டு ஓடுறோம். ஓடும்போது சும்மா ஓடலை, கத்திக்கிட்டே ஓடுறான். மூசா என்னை கொலை செய்ய போறாரு, மூசா என்னை கொலை செய்ய போறாரு. நேற்று எப்படி ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை நடந்து ஒரு ஆளை கொலை செஞ்சாரோ அது மாதிரி என்னையும் கொலை செய்ய போறாரு, கத்திக்கிட்டே போறான். இப்போ மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு விஷயம். தெரியாமல் இருந்த சம்பவத்தை இவன் என்ன பண்ணுறான் மக்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரே கவலை, இது தெரியாமல் இருந்துச்சு, அல்லாஹ்விடத்துல நம்ம பாவம் பண்ணி கேட்டோம், இருந்தாலும் இப்படி சொல்லிவிட்டானே அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க வேதனைப்படுறாங்க. அப்போ ஊருக்கு வெளியிலேருந்து என்னது கடைக்கோடியிலேருந்து ஒருத்தர் வர்றார். வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொல்கிறான் மூசாவே நீ செஞ்ச செய்தி ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு.
இப்போ மக்கள் எல்லாம் உன்னைய கொலை செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடு. நீ இந்த ஊரில் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இருந்தேன்னா உன்னை என்ன பண்ணிடுவாங்க, கொலை செய்து விடுவார்கள் என்று என்ன பண்ணுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, அறிவுரை சொல்லுகிறார். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்கன்னா இரவோட இரவாக என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய சொந்த ஊரை விட்டு மதியன் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரை நோக்கி போகிறான். இந்த மதியன் நகர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா, ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த ஒரு சமூகம். இப்போ ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்னா அதை பற்றி குர்ஆனில் சொல்லப்படலை. மதியன் நகருக்கு இவர் போனாங்க. ஏற்கனவே மதியன் நகருக்கு ஷுவைப் என்று சொல்லக்கூடிய நபி இருந்தாங்க. அளவு நிறுவையில் மோசடி செஞ்சாங்க. அல்லாஹ் அழிச்சதா என்ன பண்ணுறான், திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அந்த நகருக்கு இவங்க போகிறான். ஆனால் அங்கே என்னது, ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அந்த தருணத்தில் இருந்ததாகவோ ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமை அவங்க சந்தித்ததாகவோ என்ன கிடையாது, எந்த ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது. இவங்க மதியன் நகருக்கு போகிறாங்க. போனோம்னா அந்த ஊருடைய தண்ணீர் துறையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறாங்க. ஒரு பெரிய கூட்டம், வாகன கூட்டம் நின்று என்னது தண்ணீர் இறைச்சிக்கிட்டு இருக்காங்க. தள்ளி ரெண்டு பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணீர் இறைக்காமல் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க தண்ணி இறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இது பெரிய கூட்டமாக தண்ணி இறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, உங்களோட விஷயம் என்ன, ஏன் இந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எங்கள் அத்தா ஒரு வயசானவர், அவரால் என்னது தண்ணீர் பிடிக்க முடியாது, எங்களுடைய தேவைகளுக்கும் எங்களுடைய கால்நடைகளுக்கும் தேவைகளுக்குமான நாங்கள் தண்ணீர் பிடிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த கூட்டம் வந்து நகல மாட்டேங்குது, எங்களுக்கு தண்ணீர் பிடிச்சி கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும், உதவி செஞ்சால் நல்லா இருக்கணும்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க உதவி செய்கிறாங்க. அவர் போய் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தண்ணீர் துறையிலேருந்து அந்த கிணற்றுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணீர் எடுத்து கொடுத்துட்றாங்க. தண்ணீர் எடுத்து கொடுத்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மறைவு ஓரத்தில் போய் என்ன பண்ணுறாங்க, நின்று கொண்டு அல்லாஹ்விடத்தில் என்ன பண்ணுறாங்க, பிரார்த்தனை செய்கிறாங்க. என் இறைவா, ஃபகால ரப்பி, தன்னுடைய இறைவனத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க. இன்னி லிமா அன்சல்து இளைய மின் ஹைரி ஃபகீர், என் இறைவா நீ எனக்கு வழங்கக்கூடிய நன்மையில் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இவர் ஒரு உதவி செஞ்சுருக்கிறாரு அந்த அம்மாவுக்கு, அந்த ரெண்டு பேருக்கு. அவங்ககிட்ட சொல்லாமல் அல்லாஹ்விடத்திலிருந்து பிரார்த்தனை செய்கிறாங்க. நீ எனக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் நான் பெறக்கூடியவனாக இருக்கிறேன், எனக்கு தேவை இருக்கிறது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் என்ன பண்ணுறாங்க, பிரார்த்தனை செய்கிறாங்க. அல்லாஹ் அந்த பிரார்த்தனை உடனே அங்கீகரிக்கிறான். அந்த அம்மா திரும்ப போய் தங்களுடைய தண்ணியை என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் தன்னுடைய தந்தை இடத்துல விட்டுட்டு தந்தை இடத்துல கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அதில் ஒரு பெண்மணி வர்றாங்க. வந்துட்டு எங்கள் அத்தா வந்து உங்களை பார்க்கணும்னு விரும்புகிறாரு, உங்களுக்கு வந்து நீங்கள் உதவி செஞ்சதுக்காக நன்றி சொல்லணும்னு விரும்புகிறாரு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரை போய் சந்திக்கிறாங்க. அவர் நல்ல வயசானவராக இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து என்ன இந்த மாதிரி உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் எகிப்தை சார்ந்தவன், நடந்த சம்பவத்தைலாம் சொல்லும் பொழுது அப்போ அவர் சொல்கிறாரு, அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்தை விட்டு அல்லாஹ் அவங்களை காப்பாற்றி விட்டான். இப்போ அவர் இறை நம்பிக்கை கொண்டு வரா இருக்கிறார். அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்தை விட்டு அல்லாஹ் உங்களை காப்பாற்றிட்டான், கவலைப்படாதீங்க, நீங்கள் என்னிடத்தில் வேலை பார்க்குறீங்களான்னு அவர் கேட்குறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து என்ன பண்ணுறாரு, நீங்கள் என்னிடத்தில் வேலை பார்க்குறீங்களான்னு கேட்குறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாரு, சரி நான் உங்களிடத்தில் வேலை பார்க்குறேன் என்ன பண்ணுறாரு, வேலை பார்க்குறாரு. அதுக்கடுத்து சில நாட்களில் அவர் என்ன சொல்கிறான்னா, என்னுடைய 2 மகள்களில் ஒருத்தையும் உனக்கு நான் என்ன பண்ணுறேன், திருமணம் முடிச்சு கொடுக்குறேன். போனாரு, வேலைக்கு போய் சேர்றாரு, அவர் திருமணம் முடிச்சு கொடுக்குறாரு. என்ன காரணம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பண்பு, அவருடைய ஒழுக்கம், அவர் நடந்து கொண்ட விதம், இதையெல்லாம் பார்த்து தன் மகளை திருமணம் முடித்து கொடுத்தா நல்லபடியாக வச்சிருப்பாரு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, இதைத்தான் பார்க்கணும். ஒரு ஆண் மகனை ஒரு பெண் மகளுக்கு நாம் திருமணம் முடிப்பதாக இருந்தால் ஒழுக்கம் இருக்குதா, இறையச்சம் இருக்குதா, நல்லவனாக இருக்கிறானா, கடைசி வரைக்கும் காப்பாற்றுவானா, இறையச்சம் உடையவராக இருக்கிறானா, இது மாதிரி விஷயங்கள் தான் பார்க்கணும். வெறும் பணங்காசை மட்டும் பார்த்தோன்னு வச்சுங்க, கடைசி வரைக்கும் என்னது பிச்சு பிடிங்கி திண்டு கொண்டே இருப்போம். அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டா, அப்படி வாங்கிட்டு வா, இப்படி வாங்கிட்டு என்ன பண்ணுவான், மாமனார் வீட்டிலேருந்து மாமனாரை மொட்டை அடிக்கிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. முதல் கோணல் முற்றிலும் கோணல் மாதிரி அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவர் பார்க்குறாரு, அத்தா பார்க்குறாரு, தம் பிள்ளைக்கு ஒரு தோதான ஆள், நல்லவராக இருக்கார். என்ன பண்ணுறாரு, நான் உனக்கு என் புதல்விகளை ஒருத்தி திருமணம் முடிச்சு கொடுக்குறேன், மகராக 8 வருஷம் எனக்கு வேலை பார்க்கணும். எத்தனை வருஷம், 8 வருஷம். உலகத்திலே பெரிய மகர் தான். இது மாதிரி மகரை நம்மளும் என்னது கேள்விப்பட்டதே இல்லை. நம்ம கொடுப்போமா, 10 லட்ச ரூபா வாங்கிட்டு 501 ரூபா அச்சரத்தையே சொல்லுவார். 501 ரூபாய் மகருக்கு இந்த மணமகளை நான் மனம் முடித்து கொடுத்தேன் அப்படின்னு. எவ்வளோ கேவலம் பாரு, வாங்கினது 10 லட்ச ரூபா, கொடுக்குற மகர் எத்தனை, 501. ரின் சோப் மாதிரி என்னது 501, 1000 ரூபா, 5000 ரூபா, 10000 ரூபா, இப்படி என்னது மகரை கடமைக்கு கொடுக்கக்கூடிய சமூகமாக இருக்கிறது. வாங்குறது லட்சக்கணக்கில், பவுனெல்லாம் வாங்கணும் வச்சுங்க, 50 பவுன் 60 பவுன் 100 பவுன் என்னது வாங்கிறது, பாத்திரம் பண்டம் கட்டில் ஜாமான் எல்லாமே வாங்கிறது, பொண்ணையும் வாங்கிறது, பொருளையும் வாங்கிறது, எதுவுமே கிடையாது. ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டோன்னு வச்சுங்களேன், ரொம்ப அந்த திமிரில் அந்த பெருமையில தெரியும், ஆம்பளை பிள்ளை பெற்று வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் அதுதான் இன்றைக்கி என்னது பெரிய முசீபத்தை இன்றைக்கி மாறிக்கொண்டே வர்றதை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். பொம்பளை பிள்ளை பெற்றவங்க என்னது, அரசன், அந்த 10 பிள்ளை பெற்றா அரசனும் ஆண்டி ஆவான் அப்படின்னு பழமொழி இருக்கா இல்லையா, கொடுத்தே ஒஞ்சிரு, கல்யாணத்தின் பெயரால் வரதட்சணை கொடுத்தே ஓஞ்சிரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா,
என் மகளை கட்டித்தர்றேன், 8 வருஷம் எனக்கு நீ வேலை செஞ்சு மகரை கொடுக்கணும். திரும்ப சொல்கிறேன், நீ விரும்புனா 10 வருஷம் ஆக்கிக்க, விரும்புனா 6 வருஷம் ஆக்கிக்கன்னு சொல்லியிருக்கணும். அவர் என்ன பண்ணுறாரு, 8 வருஷம் மகர் வேலை பார்த்து மகரை கொடு, விரும்புனா 10 வருஷம் ஆக்கிக்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2இல் நான் எதை ஏற்றாலும் அது எனக்கு என்னது நன்மை தான் என்று என்ன பண்ணுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. எதை ஏற்றாங்கன்னு அல்லாஹ் சொல்லலை. 8 வருஷத்தை ஏற்றாங்களா 10 வருஷத்தில் ஏற்றாங்கன்ற செய்தி இல்லை. இது சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒரு யூதர் வந்து கேட்குறாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிச்சாங்களே, அப்போ மகரா 8 வருஷம் வேலை பார்த்தாங்களா 10 வருஷம் வேலை பார்த்தாங்களா அப்படின்னு அந்த யூதர் வந்து யார்கிட்ட கேட்குறாரு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்குறாரு. அப்போ இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் எது அதிகமானதோ எது சிறந்ததோ அதை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படிங்கிற. அப்புறம் என்ன அர்த்தம், 10 வருஷம். அதிகமானது எது, 8ல் 10 எது அதிகம், 10. எது அதிகமான நன்மையை தருமோ எது சிறந்ததோ அதை தேர்ந்தெடுத்தார்கள். நபிமார்களை பொறுத்த மட்டும் சிறந்ததைத்தான் என்ன பண்ணுவாங்க, தேர்ந்தெடுப்பார்கள் என்று என்ன பண்ணுறாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அப்போ 10 வருஷத்தான் என்ன பண்ணுறாங்க இவர் தேர்ந்தெடுக்கிறார். பெரிய மகன், அல்லாஹ்வோட திருமறை குர்ஆன் சொல்லும், ஆத்து நிசாக சதுக்காத்து இன்ன நீளா, மணமகளுக்கு மணமகன் மணக்கொடைகளை மனம் வந்து கொடுங்க, வேண்டா விருப்பா கொடுத்துடக்கூடாது, மன விரும்பி இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா மகர் என்று சொல்வது என்னது, அது ஒரு மணமகளுக்கு குடைக்கக்கூடிய ஒரு கொடை மாதிரி. இன்னும் சொல்ல போனால் என்னது, நம்ம இழப்பீட்டு தொகைன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு பொண்ணை அப்போ 15 வருஷம் 20 வருஷம் ஒரே இடத்துல வாழ்ந்த பொண்ணை, ஒரு வீட்டில் வாழ்ந்த பொண்ணை, ஒரு கலாச்சாரத்தில் ஒரு பண்பாட்டில் வாழ்ந்த பொண்ணை என்ன பண்ணுறோம், அப்படியே அக்கு வேற ஆணி வேற வேரோட பிடி என்ன பண்ணுறோம் நம்ம கொண்டு வர்றோம். அப்போ அது அந்த பொண்ணு இழக்குதில்ல, அதுக்கான இழப்பீட்டு தொகையாக என்னது மகரை நாம் கொடுக்கணும். மகரை யார் தீர்மானம் செய்யணும், பெற்றோரும் அந்த மணமகள் தான். இன்னைக்கு யார் தீர்மானம் செய்கிறாங்க, அஜரத்து தான் தீர்மானம் செய்கிறார். அஜரத்து என்ன பண்ணுறாரு, இத்தனை ரூபா வாங்கியிருக்கியா, இவ்வளோ மகர் அப்படிங்கிறார். மகரை யார் தீர்மானம் செய்ய, நல்லா கவனிச்சிங்க, பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள், பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள், திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள், தயவு செய்து உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கும் பொழுது காசு கொடுன்னு சொல்கிறவனை விளக்கமாத்தால் அடிச்சு என்ன பண்ணிடுங்க, பற்றி விட்டுட்டு மகர் கொடு, என்னை அல்லாஹ்வுக்காக திருமணம் முடி, என்னுடைய ஒழுக்கத்திற்காக திருமணம் முடி, என்னிடம் இருக்கக்கூடிய மார்க்கப்பற்றிற்காக திருமணம் முடி, எனக்கு இவ்வளவு எடுத்து வை அப்படின்னு நீங்கள் கேளுங்க, எவ்வளோ வேண்டுமானாலும் கேட்கலாம். பொற்குவியல்ங்கிற அல்லாஹ்தால பொற்குவியலை கொடுத்தாலும் அவரிடத்தில் என்னது நீங்கள் திரும்ப பெறக்கூடாதுங்கிறான். அப்போ பொற்குவியலை கூட என்ன பண்ணலாம், என்னை நீ திருமணம் முடிக்கிற விரும்புறியா, நீ இதை கொடு, சொத்தை வை, இடத்த வை, காரை வை, பங்களா வை, எதை வேணாலும் வசதிக்கு தகுந்த மாதிரி. அதுக்காக இல்லாதவன்ட்ட போய் இதெல்லாம் கேட்ட முடியாதுல்ல, அவரவர் வசதிக்கு தகுந்த மாதிரி மகரை யாரும் நிர்ணயம் பண்ணலாம், இந்த மணமகள் நிர்ணயம் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த செய்தியிலேருந்து நம்ம பார்க்கலாம். அல்லாவும் அப்படித்தான் நமக்கு சொல்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அப்படி தான் வாழ்ந்து காட்டுறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறான்னா 8 அல்லது 10 வருஷம் சொல்லும் பொழுது 10 வருஷத்தை தேர்ந்தெடுத்து 10 வருஷம் உழைச்சி அதை மகராக கொடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான், அந்த 10 வருடங்கள் கடந்தது பின்னாடி சொந்த ஊரை நோக்கி போ அப்படிங்கிறது என்னது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியையும் பணியாளரை அழைத்து என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அந்த மதியன் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலேருந்து வர்றாங்க. இப்போ இன்னொரு சந்தேகம் வரும், மூசா அலைஹிஸ்ஸலாம் 10 வருஷம் கிட்டத்தட்ட யார் வீட்டில் வாழ்ந்தாங்க, மாமனார் வீட்டில் வாழ்ந்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எங்கே, யார் மனைவி எங்கே வச்சுருந்தாங்க, தான் வீட்டில் வச்சுருந்தாங்க. 2 முரண்படுதா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியை தன் வீட்டில் வச்சுருந்தாங்க. அந்த அம்மா சரியில்லைன்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாசுக்கா சொல்லுவோம், என்ன சொன்னாங்க, உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிரு, உடனே நான் உங்க கூட வாழ முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்கல்ல. இப்போ இதுக்கு முரணா தெரியுதுன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் மாமனார் வீட்டில் வாழலை, மூசா அலைஹிஸ்ஸலாம் மகருக்காக வாழ்ந்தாங்க. அதான் விஷயம், மகர் கொடுக்கணும், அவர்கிட்ட பொருளாதாரம் இல்லை, பொருளாதாரம் இல்லாத நிலையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மாமனார் டிமாண்ட் பண்ணுறாரு, எனக்கு இதை கொடு அப்படிங்கிறார். அந்த மகரை கொடுத்து முடிச்சோன்னே வந்துட்டார். எத்தனை வருடங்கள் உழைத்து பொருளீட்டு தருவதாக வாக்குறுதி கொடுத்தாரோ அந்த 10 வருடம் கழிந்த உடனே தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய சொந்த ஊருக்கு என்ன பண்ணுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பயணப்படுகிறார்கள். வந்து கொண்டிருக்கிறாங்க, பாலைவன பெருவெளியில் வரும்பொழுது இரவு நேரம் ஆகிவிடுகிறது, குளிர் அதிகமாக இருக்கிறது. இப்போ இரவில் தங்கணும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கேயாவது நெருப்பு இருந்தால் நான் எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, மனைவியை பணியாளையும் இடத்துல வச்சுக்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் நேராக வர்றாங்க. வந்தோம்னா தூர் மலையை பார்க்குறாங்க. தூர் மலை இருக்குல்ல, அந்த தூர் மலைக்கிட்ட போகிறாங்க. தூர் மலையினுடைய வலதுபுறம் ஒரு ஓடை ஓடுகிறது. அந்த ஓடையை ஒட்டி ஒன்னது ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்திலிருந்து ஒரு அசரீர் வருகிறது, யா மூசா, நான் தான் உன்னுடைய இறைவன் அல்லாஹ் அப்படின்னு என்ன பண்ணுறான். அல்லாஹ் தஆலா ஒரு அசரீரை செய்யும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, சட்டுன்னு அதிர்றாங்க, பயப்படுறாங்க. இப்போ தான் முதலாக மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான், அசரீரியாக பேசுகிறான், நான் தான் உன்னுடைய இறைவன், உன்னுடைய காலணியை கலட்டி வச்சுட்டு இந்த பள்ளத்தாக்கில் வா, துவா என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கு.
அது அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது பாக்கியமிக்க முபாரக்கான பள்ளத்தாக்கு அப்படிங்கிறான். 2 மலைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய கீழே உள்ள பகுதி தான் அது பள்ளத்தாக்கு சொல்லுவாங்க. தூர் மலையில் 2 மலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் துவா என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கில் மூசா அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறாங்க. உன்னுடைய காலனை கலட்டி போட்டு வந்து நில்லு என்று மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான்னா, உன்னை நான் நபியாக தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, சில செய்திகளை என்ன பண்ணுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாமை நோக்கி சொல்லுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த செய்தியை நாளை தினம் பார்ப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளைய சஹருடைய முடிவு 5 நேரம், ஃபஜ்ருடைய ஆரம்பம் 5 நேரம், இஃப்தாருடைய நேரம் 6:28, பள்ளியில் ஃபஜ்ருடைய இகாமத் 5:25. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.